ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12:2 12:1. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அல்லேலூயா. அதில் 3 காரியத்தை சொல்கிறார். ஒன்று, உன் தேசத்தை விட்டு போ, உன் இனத்தை விட்டு போ. அடுத்தது, உன் தகப்பன் வீட்டை விட்டு போ. அது என்ன? உன் தேசத்தை விட்டு, உன் இனத்தை விட்டு, உன் தகப்பன் வீட்டை விட்டு. 3 காரியம் அங்கே சொல்கிறத பார்க்கலாம். தேசம் அப்படிங்கிறது நம்முடைய தேசம் இதுவல்ல, நம்முடைய தேசம் பரம தேசமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமாம், பரம தேசத்திற்குரியவர்கள். ஆகவே இந்த தேசத்திற்கு உண்டான காரியங்களை நீங்கள் கவனிப்பதல்ல. பூமியில் வேறொரு நீதி இருக்கும், தேவனுடைய நீதி வேற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் பூமியின் நீதியை கடைபிடிக்காமல் தேவனுடைய நீதியை கடைபிடிக்கிறவங்களா இருக்கணும். அல்லேலூயா. அப்போது தேசத்தை விடு, இந்த தேசத்தை விடு, பரம தேசத்தை பிடித்துக்கொள், பரலோகத்தை பிடித்துக்கொள். அல்லேலூயா. ஆமாம். அடுத்தது இனம். இனம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இனம் இருக்கிறது. அந்த இனம் அல்ல, ஆண்டவர் சொல்ல, நீங்கள் என் சொந்த ஜனமாக இருக்கிறீர்கள். அப்படின்னா நீ வேறொரு இனம் அல்ல, ஒவ்வொரு ஜாதி அல்ல, நீ என் ஜனமாக என் இனமாக இருக்கிறாய். அல்லேலூயா. நீ பரிசுத்த இனம், பரிசுத்த ஜாதி. ஆகவே உன் இனத்தை விட்டுவிடு. அல்லேலூயா. அதற்கு அடுத்தது தகப்பன் வீடு, உன் தகப்பன் வீட்டை விட்டு விடு. அப்படின்னா அந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட். எங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா? எங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் இது, அந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட் இது அல்ல. நம்ம எல்லோருக்கும் ஒரே பேக்ரவுண்ட் தான். இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய பேக்ரவுண்ட். அல்லேலூயா. அப்போது நாம் எந்த மனிதர்களையோ, அதாவது நம்முடைய குடும்பத்தினுடைய பின்னணியை நம்பியோ அல்லது ஒரு மனிதனுடைய சக்தியை நம்பியோ அந்த பின்னணியை நம்பியோ அல்ல, தேவன் தான் எனக்கு எல்லாமாக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் ஆபிரகாமுக்கு சொன்னார், நான் உனக்கு மகா பெரிய பலனும் கேடகமுமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. அப்படின்னா தேவன் தான் நமக்கு பின்னணி, தேவன் தான் நமக்கு பின்னணி. தேவனோடு இருக்கிறவர்களுக்கு தேவனுடைய பின்னணி பயங்கரமாக இருக்கும். அல்லேலூயா. ஆமாம், எல்லோரும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், அநேகர் விசுவாசிக்கிறார்கள். எல்லோரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு முழு விசுவாசமான நிலையில் வருகிறதில்லை. ஆனால் அவரை விசுவாசித்து முழுவதுமாய் அவரை சார்ந்து வருகிறவர்களுக்கு அவர் மகா பெரிய கேடகமாகத்தான் இருக்கிறார், மற்றவர்களுக்கு இருப்பதில்லை. உண்மைதானே? ஆண்டவருக்கு யார் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்களோ அவருக்கு அவர் பேக்ரவுண்டாக இருக்கிறார். எல்லாமே ஆச்சரியமாக நடக்கும். நம்ம பேக்ரவுண்ட் ஒன்றுமே இருக்காது பாருங்களேன். ஆனால் ஏதோ ஒரு ஸ்பெஷல் நம்ம மூலிமா அங்கே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அது யாருன்னா கர்த்தரே நமக்கு தகப்பனாக, தாயாக, உறவாக, சொந்த ஜனமாக எல்லாமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், அந்த பின்னணியோடு தான் வாழ்க்கை, கிறிஸ்து தேவனுடைய பிள்ளையோட வாழ்க்கை இருக்கணும். அப்போது தான் தேவன் தம்முடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு, தம்முடைய வாக்கு தத்தங்களை கொடுத்து ஆசீர்வதிப்பதற்கு எத்தனமாகிறார். அல்லேலூயா. ஆமாம். அப்போது இங்கே என்ன பண்ணுறார்? போன வாரம் நான் பேசினேன். ஒன்று, தேவனுடைய அழைப்பு. இரண்டாவது, தெரிந்து கொள்ளுதல். மூன்றாவது துணி துவைத்தல், பிரித்தெடுத்தல். ஞாபகம் இல்லையா? சொன்னேன்ல நான், அழைப்பை பற்றி நான் பேசல. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலராக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டு உள்ளே வந்திருக்கிறோம். பிரித்தெடுத்தல். அழைப்புக்கு அப்புறம் தெரிந்து கொள்ளுதல், தெரிந்து கொள்ளுதலுக்கு அப்புறம் பிரித்தெடுத்தல். மறுபடியும் அழைப்பை பற்றி பேச வேண்டி வரும். அதனால தான் அழைப்புக்கு முன்னாடி பேசலை. அப்போ பிரித்தெடுத்தல் அனுபவம் என்பது ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் தேவையானது. அல்லேலூயா. தெரிந்து கொள்ளுதல். நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, ஆலயத்துக்குள்ள வந்தவர்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதற்கு முன்னாடி அழைப்பை பெற்றவர்கள், அழைப்பை பெற்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் உள்ளே வந்து அமர்ந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆமாம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எல்லோரும் சாதித்து விடுகிறார்களா? எல்லோரும் ஆசீர்வாதமான நிலையில் இருக்கிறாங்களா? அல்லது
எல்லோரும் கர்த்தருக்கு பிரயோஜனமானவங்களா இருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கணும்ல. அப்படின்னு பார்த்தா அப்படி இருக்கிறது இல்லை. அப்போ நான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன், ஆனால் நான் பிரயோஜனமான பாத்திரமா இல்லையே, நான் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவனா இல்லையே, ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமா இல்லையே, பிரயோஜனமானவனா இல்லையே. ஏன் அப்படின்னு பார்த்தா சிலர் பிரித்தெடுக்கப்பட வேண்டும். என்ன பண்ணப்படணும்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பிரித்தெடுக்கப்பட வேண்டும். நீங்கள் பிரித்தெடுக்கப்பட வேண்டும். இந்த பிரித்தெடுக்கப்படுதல் எதிலிருந்து பிரிக்கிறது? எங்கிருந்து பிரிக்கிறது? ஹல்லேலூயா. தரமானவைகளை எங்கும் எல்லா இடங்களிலேயும் பிரித்தெடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஒரு 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 பேர்டு அது என்ன பண்ணுது? வாந்தி எடுக்குது. அது எப்படின்னா, அது வாந்தி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஊசி மாதிரி நீட்டாக அப்படி அந்த கோழை அப்படி ஒழி விட்டு போகுது. அது மாதிரி அடிக்கடி ஒரே இடத்துல தான் எடுக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இதானதுக்கப்புறம் நல்லா இவ்வளோ சைஸ் வருது. அது பார்த்தீங்கன்னா மில்லியன் கணக்கில் ரேட்டு போகுது. அது மில்லியன் கணக்கு விலை போகுது. அது அவ்வளோ காஸ்ட்லியான பொருளை அது முகத்துக்கு போட்டால் அழகு உள்ளதாக இருக்கும்னு சொல்லி அதை எடுத்து வச்சு அதுக்கு சில ப்ராசஸ் பண்ணி அவ்வளோ பெரிய வியாபாரமாக நடக்குது. ஹல்லேலூயா. ஆமாம், அதனுடைய எச்சம் என்னவா இருக்குது? விலையேற பெற்றதாக இருக்குது. ஒரு காஃபி ஐட்டம் $400 நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம். $400 $1500 தெரில. ஒரு பூனை இருக்குது. அந்த பூனை அந்த பூனைக்கு காப்பி கொட்டை போடுவாங்க. அந்த பூனை அந்த காப்பி கொட்டையை சாப்பிட்றோம். சாப்பிட்டதுக்கப்புறம் அது ஆய் போகும். அது ஆய் போனதுக்கப்புறம் அந்த கொட்டையை எடுத்து வச்சு, அந்த காப்பி கொட்டையை எடுத்து வச்சு அதை இது பண்ணி அதை போட்டு வைக்கிறோம். அது செமையாக இருக்குன்னு சொல்லி ருசிச்சு குடிக்கிறோம். அது இருக்குதுல்ல காஸ்ட்லியஸ்ட் காஃபி. பாருங்க, உலகம் இப்படி ஏதோ என்ன பண்ணுது, ரொம்ப வித்தியாசமாக முயற்சிக்குது. இப்போ நம்ம மனுஷனை இது மாதிரிலாம் பிரிக்கிறான் அப்படின்னும் போது தேவன் எப்படிப்பட்ட விதத்தில் பிரிக்கிறார்? ஹல்லேலூயா. ஆமாம், நம்ம ஊரில் இங்கே பன்ருட்டியில் என்னங்க ஸ்பெஷல்? பன்ருட்டி ஸ்பெஷல் அது பலாப்பழம். நல்லா வாயை பொழுது பலாப்பழமா? பன்ருட்டியில் பலாப்பழத்தை மாதிரி முந்திரி பருப்பு ஸ்பெஷல் அங்கே. தெரியுமா? தெரியாது, தெரிஞ்சுங்க. அப்போது முந்திரி பருப்பு அங்கே ஸ்பெஷல். பலாப்பழம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த முந்திரி எக்ஸ்போர்ட் ரகம்லாம் இங்கே இருக்குது, தமிழ்நாட்டுக்குள்ளே அங்கே நல்லா இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பை எடுத்து என்ன பண்ணுவாங்க, அதில் பல வகை, சின்ன சைஸு பெரிய சைஸு, அதில் 2-3 வகை பிரிக்கிறான். பிரிச்சுட்டு பெருசெல்லாம் என்ன பண்ணுறான்? என்னப்பா, என்ன பிரச்சனைப்பா, குளிர்தா? அந்த முந்திரி பருப்பெல்லாம் அதுதான் ஃபேனே ஓடலையா? அப்போ கவனிங்க, அந்த முந்திரி பருப்பெல்லாம் பிரிக்கிறாங்க. பிரிச்சுட்டு அதில் உடைஞ்ச பருப்பு இருக்குது, சின்ன சைஸ் இருக்குது, மீடியம் இருக்குது, நல்ல பெருசாக நல்ல பெரிய பெரிய சைஸாக இருக்குது. அது ஃபர்ஸ்ட் குவாலிட்டின்னு சொல்கிறா. அந்த முந்திரி பருப்பு எவனாவது இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பருப்பு அப்படின்னு முழுசாக வேணா முழுங்கிடுறான்? எவனாவது முழுங்கிறது இல்லை. எல்லாம் ஒன்று உடைச்சி சாப்பிட்ணும், இல்லை கடித்து சாப்பிட்ணும், இல்லை அரைச்சி சாப்பிட்ணும், அப்படி உபயோகப்படுத்தணும். அப்படி தான். அப்போ பெருசாக இருக்கிற முந்திரி பருப்பு ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்குமா? அப்படிலாம் கிடையாது. பெருசாக இருக்குது அவ்வளோதான். ஆனால் அது குவாலிட்டிங்கிறான். அப்போ நல்லா கவனிங்க, ருசியெல்லாம் ஒன்று தான், ஏறக்குறைய பார்த்தான சைஸ் மட்டும் அது என்ன இருக்குது, வித்தியாசமாக இருக்குது, ஸ்பெஷலுங்கிறான். இப்போ கவனிங்க, இதே போலத்தான் உள்ளே வந்திருக்கிற நாம பலதரப்பட்ட மக்கள் வந்திருக்கிறோம். எல்லோரும் தெரிந்து கொள்ளப்பட்டு வந்தவங்க தான். இதிலே தேவன் பிரித்தெடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், அவங்க என்னை விட என்ன ஸ்பெஷல்? ஏதோ ஒன்று ஸ்பெஷலாக இருக்கும். வித்தியாசப்படுத்தி காண்பித்தல். இந்த பழம் எல்லாம் பிரிக்கிறாங்க பாருங்க, ஆப்பிள் சைஸ் பிரிக்கிறானுங்க. 2 குச்சி வச்சிருப்பான், எப்படி இந்த ஷேப்பில் வச்சிருப்பான். எப்படி சொல்றது, அது ஒரு ஓரம் சின்னதாகவும் இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறான், போட்டு கட்டிடுறானுங்க. பழத்தை இங்கேருந்து கீழே 3-4 டப்பா வச்சிடறான், பாக்ஸ் வச்சிடறான். பழத்தை இங்கேருந்து உருட்டி விடுறான். அது எந்தெந்த சைஸ் எங்கெங்கே இருக்குதோ கரெக்டாக அங்கே போய் என்ன பண்ணிடுது, விழுந்துருது. பெருசெல்லாம் ஒரு ரேட்டு, சின்னது ஒரு ரேட்டுன்னு போட்டு வித்துடுறான் சைஸுக்கு. டேஸ்ட்டில் என்னது ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான். இப்போ நான் இடையில போன வாரம் நினைக்கிறேன் பழம் வாங்க போனேன். போனால்
எப்பயுமே வந்து இந்த பேரிக் ஆப்பிள் சொல்லுவாங்க, அதாவது ஆப்பிள் தான் கொஞ்சம் கடிச்சு சாப்பிடணும். அது மாவு மாதிரிலாம் இருக்காது, கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அது எப்பயுமே விலை கம்மியாக தான் இருக்கும். எப்பயுமே அது என்னவாக தான் இருக்கும், விலை கம்மியாக தான் இருக்கும். மாவு ஆப்பிள் தான் என்ன சொல்லுவாங்க, விலை அதிகம்னு சொல்லுவாங்க. ஆனால் அங்கே போனால், சார் இது மாவா ஆப்பிள் 140 ரூபா சார், இது 190 ரூபா சார். என்னன்னு கேட்டாங்க, இதனங்க விலை வந்து என்னவா இருக்கும், கம்மியாக இருக்கும், இதை போய் அதிகமாக இல்லை சார், இப்போ இது சீசன் கிடையாது, இதுதான் இது சீசனில் மாவாப்பிள் விலை கம்மியாயிடுச்சு. ஆனால் இது தரமே இல்லாத பொருள், தரம் இல்லாதில்லை, ஆல்மோஸ்ட் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும், சீசன் இல்லாதனா விலை அதிகமாக போச்சு. கவனிங்க, இப்போ இங்கேயே இப்படிலாம் தரம் பிரிக்கிறா. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி தரம் பிரிக்கப்படுகிறது? அப்போ இங்கே இப்போ ஒரு பொருட்கள்ல பிரித்தெடுக்கப்படுகிறது. அதிலே நாம இங்கே பிரித்தெடுக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார், மக்களை பிரிக்கிறார். அப்போ ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கையில தேவன் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் பிரித்தெடுத்தலையும் வைக்கிறார். அல்லேலூயா. ஆமா. அப்போ அந்த பிரித்தெடுத்தல் அவசியமானா அவசியமாகத்தான் வருகிறது. ஏன், இப்போ நீங்க அமெரிக்காவில் வந்து ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா, கருப்பு இனத்தவர் அங்கே கருப்பை சிவப்பான வித்தியாசம். நாங்களாம் ஒயிட்டாக இருக்கிறோம், நீ கருப்பாக இருக்கிற, நீ யார் தான் பாவி. நம்ம நாட்டில் வந்து ஜாதி பிரச்சனை இல்லை, பிரச்சனை அங்கே அப்படி கிடையாது, அங்கே கருப்பு சிவப்பு. ஆனால் அவங்க ஒலிம்பிக்கில் ஜெயிக்க வைக்கிறதுக்கு, ஒலிம்பிக்கில் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே ஆப்பிரிக்கனை பிடிச்சி அவனை ட்ரைனிங் கொடுத்து அவனை என்ன சொல்கிறான் அமெரிக்கன் சொல்லி அவனை வச்சு ஜெயிச்சுக்கிறான், தரம் பிரிக்கிறான் பாருங்க அவன். அல்லேலூயா. நல்ல வேகமாக எனர்ஜி அதிகமாக இருக்கும். ஏன்னா ஆப்பிரிக்கன்ஸ் அவங்க கடினமான சூழ்நிலை வாழ்கிறனால அவங்களுக்கு எனர்ஜி, அவன் ஸ்டாமினா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவனை அதுக்கு என்ன பண்ணிக்கிறான், யூஸ் பண்ணிக்கிறான். சரி, கவனிப்போம். அப்போ தேவன் பிரித்தெடுக்க விரும்புகிறார். யாரை பிரித்தெடுக்கிறார், எப்படிப்பட்ட விதத்தில் பிரித்தெடுக்கிறார் என்பது அவசியமாக இருக்கிறது. வாசிக்கலாம், லேவியாகமம் 20:24. நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பீர்கள் என்று உங்களோடே சொன்னேன். பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. அல்லேலூயா. இங்க பாருங்க, மக்கள் என்ன சொல்றாரு, எல்லா ஜனங்கள் மத்தியில் இருக்கிற எல்லா ஜனங்கள் இருக்கும்போது உங்களுடைய நீங்க கொஞ்சம் ஜனமா இருக்கிற உங்களை நான் பிரித்தெடுத்தேன். எதற்காக நான் பிரிச்செடுத்தேன்? நிறைய ஜனக்கூட்டம் இருக்குது. எகிப்தியர்கள் வேறொரு தேவனால் உருவாக்கப்பட்டார்களா? இல்லை. அசிரியர்கள் வேறொரு தேவனால் உருவாக்கப்பட்டாங்களா? இல்லை. பாலஸ்தீனியர்கள் வேறொரு தேவனால் உருவாக்கப்பட்டார்களா? இல்லை. எல்லோருக்கும் ஒரே தேவனானவர், எல்லோரையும் ஒருவரே உருவாக்கினார், அவராலே எல்லாம் உண்டாயிற்று. ஆனால் அதில் பிரிக்கிறார். எகிப்தியருக்கு அந்த கிருபை கிடைக்கல. ஆனால் இங்க இருக்கிற இஸ்ரவேல் மக்களுக்கு என்ன சொல்றாரு, எகிப்திலிருந்து இந்த ஜனக்கூட்டத்தை பிரித்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுப்பேன்னு வாக்குப்பட்டி கொண்டுட்டு போறாரு. அல்லேலூயா. அப்படி சொல்றாரு, உங்களை இந்த ஜனத்திலிருந்து நான் உங்களை பிரித்தெடுத்தேன். எந்த ஜனத்திலிருந்து? இந்த ஜனங்கள் மத்தியிலும் நான் உங்களை செலக்ஷன் பண்ணி எடுத்திருக்கிறேன். செப்பரேஷன், நான் உங்களை பிரிச்சிருக்கிறேன், அதிலிருந்து அவங்களை பிரிச்சு எடுத்திருக்கிறேன். அப்படியாக திருச்சபையில நிறைய பேர் தெரிந்து கொள்ளப்பட்டு வந்தாலும் தேவன் இதிலிருந்து ஒரு சிலரை கர்த்தர் பிரிக்கிறார், பிரித்தெடுக்கிறார். விசேஷமானவைகளுக்கு என்று, மேலானவைகளுக்கு என்று கர்த்தர் பிரித்தெடுத்திருக்கிறார். இப்ப பாருங்க, எல்லோருக்கும் தேவன் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுக்கும்படி பிரித்தெடுத்தார். ஆமா தானே? அப்ப இங்க இருக்கிற எல்லாருக்கும் தேவன் ஆசீர்வாதங்களை வச்சிருக்கார். அதுல சில ஸ்பெஷல் ஆக்குறாரு. எப்படி பிரிக்கிறார் பாருங்க. லேவியின் புஸ்தகம் 20:26. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள்
என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, ஒண்ணு என்ன சொல்லுது? உங்களை நான் ஆசீர்வதிக்கும்படி பிரிச்சுட்டு வந்தேன், உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கும்படி பிரித்தெடுத்தேன். ரெண்டாவது சொல்றாரு, நான் பரிசுத்த தேவன், நீங்கள் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களா இருக்கும்படி உங்களை நான் பிரிச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய தேவன் பரிசுத்தர். அந்த பரிசுத்தரோடு இருக்கக்கூடிய தகுதி என்கிற பரிசுத்தத்தை அவர் விரும்புகிறார். ஆகவே தேவன் பிரித்தெடுத்தாராம். ஹல்லேலூயா. இப்போ நீங்க வெளியே ஒரு குடிகாரன் இருக்கான்னு வச்சுக்கோங்க. குடிகாரன் நல்லா குடிச்சிட்டு நல்லா இது பண்ணிட்டு, ஆனால் பசி ஏன் வாங்கி கொடுங்கன்னு கேட்குறான். நல்லா கண்ணுங்கள்லாம் மூஞ்சிக்கெல்லாம் தள்ளி ஒரு மாதிரி இருக்கான், அலங்கோலமாக இருக்கிறான். என்ன பண்ணுவோம்? சரி பரிதாபப்பட்டு, இல்லை பிச்சைக்காரனோ குடிகாரனோ எல்லாம் ஒரு மாதிரி தான் இருக்காங்க இன்னைக்கு. இந்த குடிகாரனும் பிச்சைக்காரனை ரொம்ப மோசம்தான். நான் சொல்கிறேன், பாட்டில் கையில் தூக்குற விசுவாசியே ரொம்ப ஜாக்கிரதையாக இரு, கேடு வரும். ரட்சிக்கப்பட்டு ஞானசானம் எடுத்துட்டு நீ பாட்டில் கையில் தூக்கி வாயில் ஊத்துனீன்னா அடிக்கிற அடி அட்ரஸ் இல்லாமல் போயிடுவேன். ஞாபகம் இருக்கட்டும். இந்த புகை வலிச்சிட்டு திரியுது, தண்ணி அடிக்கிறது, குடிச்சிட்டு திரிஞ்சின்னா அப்பத்தில் கை வைக்கிற நீ எப்படி பிரச்சனை வரும் தெரியாது. சாட்சியாக வாழ கற்றுக்குங்க. போதை வஸ்து யூஸ் பண்ணுறது யாருக்கும் தெரில, பார்க்கல, அவன் பண்ணலையா இவன் பண்ணலையா, துக்கம் சந்தோஷம் அவங்க ஃப்ரெண்டுக்காக இவங்களுக்காக அவங்களுக்காக நீ தூக்குனீங்கன்னா கேடு வரும். அப்போ யாரும் உன்னை காப்பாற்ற முடியாது. புரியுதா? பயப்படாமல் இருந்தனா பயம் காட்டுவார். அவர் காட்டுற பயம் அண்டமே நடுங்கி போயிடும். பார்த்துங்க. சும்மா இவங்க பண்றாங்க, பயம் காட்டினார்னா அவரை மாதிரி யாரும் பயம் காட்ட முடியாதுல்ல. பயத்தை காட்டிடுவார், நரகத்தை கண்ணுக்கு முன்னாடி காட்டி கொண்டு வருவார். அவர்கிட்ட இந்த ஏமாத்துற வேலை எல்லாம் அது பண்ணா இங்க இவங்களுக்கு தெரியாது, அது தெரியாதெல்லாம் பண்ணா பயம் காட்டுவார். பயம் காட்டினான்னா கொலை நடுங்கிடும். ஞாபகம் இருக்கட்டும். ஆனால பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் பரிசுத்தத்திற்கு பாத்திரவான்களா நடந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. எனக்கேற்ற பரிசுத்தவான்களா இருக்கும்படி, யாருக்கேற்ற பரிசுத்தவான்களா இருக்கும்படி, தேவனுக்கேற்ற பரிசுத்தவான்களா இருக்கும்படி இருக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதனால பிரிச்செடுக்கிறாரா. அப்ப இந்த பரிசுத்த வாழ்க்கை தேவன் அழைத்து கொண்டு வராருன்னா பரிசுத்தமா வாழும்படி தான் கொண்டு வராரு. உள்ள வந்ததுக்கு அப்புறம் இஷ்டத்துக்கு ஆடும்படி இல்லை. உள்ள வந்ததுக்கு அப்புறம் இஷ்டத்துக்கு ஆடுறதுக்கு இல்லை. ஆண்டணும் அங்கே ஏற்றுக்கணும், இது பண்ணிட்டோம் அது பண்ணிட்டோம், வந்துட்டு மறுபடியும் இஷ்டத்துக்கு ஆடுவியா? அதுக்கெல்லாம் ஆண்டவர் தெரிஞ்சுக்கல. புரியுதா? அழைத்த நோக்கத்தையும் பிரித்த நோக்கத்தையும் ஒரு தேவனுடைய பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆமா, துணிகர பாவங்களுக்கு தேவன் எல்லா நேரம் உனக்கு பாலிஷ் போட்டு முதுகு தேய்ச்சி விட மாட்டார். முதுகு தேய்க்கவும் தெரியும், முதுகு தோலை உரிக்கவும் தெரியும் அவருக்கு. ஆமா தானே? எல்லாம் முதுகும் தேய்ச்சி விடுவார், பாலிஷ் பண்ணி விடுவார், முதுகு பிடிச்சி விடுவார். முதுகு தோலை உரிக்கவும் தெரியும். தோலை உரிக்கணும் கை வச்சார்னா யாரும் மருந்து போட முடியாது. ஹல்லேலூயா. என்னுடையவர்களா இருக்கும்படி பிரித்தெடுத்தேங்கிறார். இன்னைக்கு காலங்களில் பிரித்தெடுப்பு செய்தியை கொடுக்கறதுக்கு போதகர்களும் நிறைய பேர் பயப்படுறாங்க, யோசிக்கிறாங்க. விசுவாசி திட்டினா போயிடுமோ, கண்டிச்சா போயிடுவாங்களா? நமக்கு அதை பற்றி பயமே இல்லை. ஹல்லேலூயா. வேலையே நமக்கு அது தானே வேலையை. அது இதில் பயப்படுறது என்ன இருக்கு? ஆமாம், அடங்கிறது கீழ்ப்படிது தேவனுக்கு பயந்தது இருக்கும். தேவனுக்கு பயப்படாது இஷ்டத்துக்கு ஒரு சுத்தனை நினைக்கிறது போயிடும். ஹல்லேலூயா. நமக்கு என்ன இருக்கு? ஓனர் அவர் தானே, சாப்பாடு கொடுத்துருவாரு, ட்ரெஸ்ஸு கொடுத்துருவாரு, பணமும் கொடுப்பாரு. ஹல்லேலூயா. கவலையே கிடையாது இல்லை. நம்முடைய வேலை கரெக்டாக நம்ம செஞ்சுட்டு போயிடணும். ஹல்லேலூயா. எல்லாம் அவர் பார்த்துக்குவார், எல்லாம் அவர் பார்த்துக்குவார். எங்கிருந்தும் வராத போது அவர் அங்கிருந்து அனுப்புவார். ஊரில் எவனும் சோறு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லைன்னா காகத்தை அனுப்ப என் தேவன் வல்லவராக இருக்கிறார். யாருமே இல்லைனாலும் பரவாயில்ல, அவருக்கு என்ன இருக்கு? காகத்தை அனுப்பி சோறு கொடுப்பார், இல்லைன்னா தூதனை அனுப்பி சோறு கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆனால் யாருக்காக எதுக்காக பயப்பட வேண்டிய அவசியமோ இல்லை. பிரித்தெடுக்கப்பட வேண்டிய பிரித்தெடுக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆனால் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கைக்குள்ள வந்துருங்க. என்னுடையவர்களாக இருக்கும்படி அவர் பிரித்தெடுக்கிறார். எப்படி? ஏன்னா நான் பரிசுத்தவானா இருக்கிறேன், நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். ரொம்ப அழகா சொல்றாருல்ல.
அதனால பிரித்தெடுக்கிற வாழ்க்கைக்கு நேராய் வந்து விடுங்கள். அசட்டை பண்ணாதீங்க. உங்களுக்கு கிடைத்தது இது மிகப்பெரிய பாக்கியம். தேவன் உங்களை அழைத்தது ஒரு பாக்கியம். தேவன் உங்களை தெரிந்து கொண்டது அதை விட பாக்கியம். தேவன் உங்களை பிரித்தெடுப்பது அதை விட பாக்கியமாயிருக்கிறது. மிகப்பெரிய பாக்கியமாயிருக்கிறது அந்த பிரித்தெடுக்கிற அனுபவம். சில நேரம் பிரித்தெடுக்கல கொஞ்சம் கஷ்டம் இருக்க தான் செய்யும். ஆனா அது நலமானது. வாசிக்கலாம் என்னாகமத்தின் புஸ்தகம் 8:14. லேவியரை இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து பிரித்தெடுக்க கடவாய். லேவியர் என்னுடையவர்களாய் இருப்பார்கள். அல்லேலூயா. இஸ்ரேல் மக்கள் 12 கோத்திரம், 12 குடும்பங்கள், 12 கோத்திரங்கள். 12 கோத்திரத்துல ஒரு கோத்திரத்தை கர்த்தர் பிரிக்கிறார். எந்த கோத்திரம்னா லேவி கோத்திரம். எந்த கோத்திரம் பிரிக்கிறாரு? லேவிக்கு என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆலயத்தின் வேலைகள், ஆலயத்தின் காரியங்கள் எல்லாம் செய்யறதுக்காக அவனை பிரிக்கிறார். படிங்க பார்க்கலாம். என்னாகமம் 16:9. என்னாகமம் 16:9. வாசஸ்தலத்தின் பணிவிடைகளை செய்யவும் சபையாரின் முன் நின்று அவர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யவும் உங்களை தம் மண்டையிலே சேர பண்ணும்படி இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேல் சபையாரில் இருந்து உங்களை பிரித்தெடுத்ததும் அவர் உன்னையும் உன்னோடு கூட லேவியின் புத்திரராகிய எல்லா சகோதரரும் சேர பண்ணினதும் உங்களுக்கு அற்ப காரியமோ? ஆமா, போதும். அவர் சொல்றாரு, லேவியர்களை எனக்காக பிரிச்சிரு, அதிலே பிரிக்கப்பட்டவர்கள் எனக்கு லேவியனாக ஆசாரியனாக வரட்டும், அவங்க எனக்கு என்ன இருக்கட்டும், வேலை செய்யட்டும் அப்படிங்கிறார். ஆலயத்தில் வேலை செய்யட்டும். ஆலயத்தில் வேலை செய்யறதுங்கிறது பாக்கியம். ஆலயத்தில் வேலை செய்கிறது அவமானம் இல்லை, என்ன குறைவு இல்லை, அசிங்கம் எல்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர், ஆலயத்தில் பாஸ்டர் வீட்டில் வேலை செஞ்ச ஒரு பெண்மணி, அவங்களுடைய பையன், அவரும் அங்கே இருந்து வளர்ந்த பையன். பாஸ்டர் வீட்டில் வீடு வாசல் கிடையாது, பாஸ்டர் வீட்டில் இருந்து வளர்ந்த ஒரு குடும்பம். அவர் சொல்ல, இன்னைக்கு அந்த போதகர் ஒரு மதிக்கத்தக்க போதகராக நம்ம தமிழகத்தில் தான் இருக்கிறார். நல்ல ஒரு பொசிஷனில் வெளிநாடுகளில் வெளி தேசங்களில் போய் கர்த்தருக்குன்னு பிரகாசிக்கிறார். அல்லேலூயா. ஒரு சபையில் ஒரு போதகன் வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு பெண்மணியுடைய பிள்ளை இன்னைக்கு தேவனால் பயன்படுத்தப்படுகிறார். அல்லேலூயா. ஆமாம், அன்னைய காலம் சில வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாஸ்டர் ஒரு ஆளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறதே பெரிய விஷயம். ஞானஸ்தானம் என்ன பண்ண மாட்டாங்க, சீக்கிரம் கொடுக்கவே மாட்டாங்க. பாஸ்டர்கிட்ட அழுவணும், எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்க பாஸ்டர், ஞானஸ்தானம் கொடுங்க பாஸ்டர்னா அவர் சொல்லுவார், நகை கட்டணும், என்ன பொட்டு எடுக்கணும், வெள்ளை சாரி கட்டணும், மெட்டி கட்டணும், கொலுசு கட்டணும், பூ வைக்கக்கூடாது, வெள்ளை புடவை கட்டணும், எல்லாத்துக்கும் ரெடியாகி அவங்க வீட்டில் இருந்து வருகிற சில பிசாசு கிரிகள். சில வீட்டில் மனுஷனே பிசாசு மாதிரி இருக்கான். உன் வீட்டார் சத்துருக்கள் மாதிரி வருகிற எல்லா உபத்திரவத்தையும் தாங்கி, அக்கம் பக்கத்தில் சண்டை இல்லாமல், அக்கம் பக்கத்தில் எதையும் பொருட்படுத்தாமல் விசுவாசத்தில் நின்று அவங்களுடைய கீழ்ப்படிதல், அவங்க தேவ பயம், அவங்க பரிசுத்தத்தை எல்லாம் பாஸ்டர் கவனிச்சுட்டா இருப்பார். பாஸ்டர் என்னைக்கு சொல்கிறாரோ அன்றைக்கி தான் ஞானஸ்தானம். அது வரலும் என்ன இல்லை, ஞானஸ்தானம் கிடையாது. இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா வந்ததே என்ன சொல்கிறது, வந்ததே கோலம் போட்டதே வேஷமா, அது மாதிரி ஒரு ஞானஸ்தானமாக இருக்குது. உடனே ஞானஸ்தானம் கொடுக்குறோம். இன்னைக்கு காலங்கள் எவ்வளோ மாறிடுச்சு. பிள்ளைகளை ரட்சிக்கப்படாமல் பிள்ளைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குற அளவுக்குலாம் சில பேர் வந்துட்டாங்க. இன்னைக்கு ஒன்று கவனிச்சுக்குங்க, அன்னைக்கு பிரித்தெடுக்கிறது அவ்வளோ பெரிய விஷயம். பாஸ்ட் சிரிச்சே பார்க்க முடியாது, சிரிச்ச பிரசங்கத்தை என்ன பண்ண முடியாது, கேட்கவே முடியாது. பாஸ்ட் எப்பயும் உருன்னு தான் இருப்பார். என்ன பாஸ்ட் முன்னாடியே ஒரு சில போதகர்கள் முன்னாடியே உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு சில போதகர்கள் அந்த பிரசங்க நேரத்துக்கு மட்டும்தான் அங்கே வருவாங்க. முடிஞ்ச உடனே விருப்பப்பட்ட யாருக்கா ஜெபம் பண்ணுவாங்க. எல்லாருக்குன்னா கிடையாது, ஜெபம்லாம் கிடையாது. ஜெபம் சொன்னப்ப உடம்பு சரியில்லை பாஸ்ட் ஜெபம் பண்ண முடிப்போ, ஜெபம் பண்ணிட்டு போய் நேர்பார். அவர் யார் பாப்பாரு, நீயா நீதானா வரும், வந்துச்சா, அவங்க பாவம் முடியலன்னு வந்துருப்பாங்க, வந்துச்சா சரி போய் ஜெபம் பண்ணிட்டு போ அப்படிப்பாரு. அவங்க ஒன்றும் சொல்ல முடியாது, நீங்கள் ஜெபம் பண்ணி தான் ஆகணும். அப்புறம் வெளியே போய் இப்படி பண்ணிட்டாரு ஒன்றும் சொல்ல முடியாது. சொன்னா தவிர டார் ஆகிடுவாங்க அவங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், வாலிப பிள்ளைங்க தான் கக்கூஸ் பாத்ரூமே கழுவணும்.
வாலிப தம்பிகளில் விசுவாசிகளில் யார் கக்கூஸ் பாத்ரூம் கழுவுன தேர்னவங்களோ அவங்களுக்கு தான் ஊழியமே இருக்கும். நல்லா சுத்தமாக கழுவணும், சபையை கழுவணும், சபையில் எந்த குறையும் சொல்லப்படக்கூடாது. எந்த அளவுக்கு கீழ்ப்படிதல் வருகிறதோ அவங்கள தான் ஊழியத்தில் ஏற்படுத்துவாங்க. ஒரு அசிஸ்டண்ட்னா சபையை வந்து பெருக்கணும், சபையை வந்து க்ளீன் பண்ணணும், ஒற்றை அடிக்கணும், பெயிண்ட் அடிக்கணும், போதகருக்கு உண்டான அத்தனை உதவியும் செஞ்சுருக்கணும். உடன் ஊழியன்னா அப்படி தான் இருக்கணும். அவன் தான் உண்மையான உடன் ஊழியனாக இருக்க முடியும், ஊழியத்தில் தேர முடியும், ஊழியத்துலேயும் அவங்க தான் பிரகாசிக்க முடியும், வேறு யாரும் பிரகாசிக்க முடியாது. அது என் பிள்ளையா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவருக்கு அதுதான். சபையில் கக்கூஸ் பாத்ரூம் கழுவுறதுக்கு ரெடியாக இருக்கணும், சபை பெருக்கிறதுக்கு இதெல்லாம் சொல்லிலாம் வரக்கூடாது. தானாக உனக்கு என்னைக்கு வருது இதெல்லாம் வருதோ, உனக்குள்ள இருக்கிற வரங்களும் கிருபைகளும் அப்போ தானாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அது வரையும் வேலை செய்யாது, வேலை செய்யாது. உங்களுக்கு அந்த பரிபூர்ணமான பலனை என்ன பண்ண முடியாது, பார்க்கவே முடியாது. சொல்லிக்கலாம் சும்மா, புரியுதா? ஏன் இன்னைக்கு திருச்சபைகள் மலட்டு தன்மையாக இருக்குது தெரியுமா? தேவனுடைய மகத்துவமான செயலை ஏன் வெளிப்படுத்த முடியல தெரியுமா? சும்மா இப்படி 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 இப்படி, அதனால தான் வெளிப்படலை. தேவனுடைய மகத்துவம் வெளிப்படணும்னா ஆலயத்தில் வந்து அந்த கீழ்ப்படிதல் எண்ணத்தோடு கூட தாழ்மையோடு கூட தேவனுடைய பயந்து வாழுகிறவர்களை கொண்டு மட்டும்தான் கர்த்தர் பயன்படுத்த முடியும், வேற யாரையும் பயன்படுத்த முடியாது. அப்படி பயன்படுத்தப்படுகிறார்கள், தாழ்மையும் கீழ்ப்படிதலும் தேவ பயம் எல்லாம் பயன்படுத்தப்படுறாங்கன்னு சொன்னால் அது மாயை, கொஞ்ச நாள் அது போயிடும். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும், பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை. இதெல்லாம் சில பேர் கௌரவ குறைச்சலாம் நினைப்பாங்க. எப்போ நம்ம அதை இழக்கிறோமோ அப்பொழுது தேவன் நம்ம மேலே வச்சிருக்கிற கிருபையும் திட்டமும் போயிடுச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா. என்னைக்கு ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படியவோ அடங்கி போகவோ அவளுக்கு அவருடைய வார்த்தைகளுக்கு மரியாதை கொடுக்க என்னைக்கு உங்களை விட்டு போகுதோ, நல்லா புரிஞ்சுக்கங்க, காட்ஸ் பிளானை விட்டு நீங்கள் நகர்ந்துட்டீங்கன்னு அர்த்தம். அதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. நீங்கள் காட்ஸ் பிளானை விட்டு நகர்ந்துட்டீங்க. ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இடத்துல இருப்பீங்க, ஆனால் பிரித்தெடுக்கப்பட்ட இடத்துல இருக்க மாட்டீங்க. புரியுதா? புரியலையா? புரியல? என்னது என்ன சொன்ன? தெரிந்து கொள்ள இடத்துல இருப்பீங்க, பிரித்தெடுக்கப்பட்ட இடத்துல இருக்க மாட்டீங்க. போலீஸ்க்கு ட்ரைனிங் கூப்பிடுவாங்க, செலக்ஷனுக்கு கூப்பிடுறாங்களா? ட்ரைனிங் உள்ள கூப்பிட்டுருவான், என்ட்ரன்ஸ் எல்லாமே பாஸ். அதுக்கப்புறம் என்னது, உள்ள ஒரு ட்ரைனிங் போவோம், அதுக்கப்புறம் செலக்ஷன் இருக்கும். அதில் அன்ஃபிட் ஆகிடும். பட் என்ன சொல்லலாம், போலீஸ் நான் ஆகிட்டேன், பாஸ் ஆகிட்டேன், என்ன ஆகலை, செலக்ஷன் ஆகலை. சில பேர் செலக்ஷன் ஆர்டர் வந்துட்டு ஏரியா இல்லாமல் இருப்பாங்க. புரியுதா அவங்க சொல்றது? அதுதான் தேவனிடத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டு விட்டோம், ஆனா பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்தில் வரல. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்தில் வர்றதுக்கு ரொம்ப கடினப்படுறாங்க. அது யாரா இருந்தாலும் சரி, அது ஜான் ஜபரா இருந்தாலும் சரி, அது பெர்க்மன் ஐயா அவங்கள சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க யூஸ்க்கு என்ன பண்ணிட்டாங்க, யூஸில் வந்துட்டாங்க. சில பேர் யூஸில் வந்து அவங்க காலத்தை என்ன பண்ண போகிறாங்க, முடிக்க போகிறாங்க. அவங்களாம் வந்து அதில் தேறி பிரித்தெடுக்கப்பட்டு அவங்க அழைப்பில் இருந்து கரெக்டாக ட்ராவல் பண்ணுறாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ரொம்ப சின்ன வயசில் அப்படி பிரகாசிக்கிறது அப்படின்னு சொல்லி வந்து கொண்டால் அட்ரஸே இல்லை. ஆள் அட்ரஸே ஒரு பாட்டில் ஹீரோ, ஒரு பாட்டில் ஒரு ஹீரோ ஆயிடுவார். அடுத்த பாட்டு அப்படி இப்படி தத்துக்கா புத்துக்கான. இப்போ ஒரு பாட்டு வந்து, பாட்டு நல்லா இருக்கு, ஆனால் காட்ஸ் பிரசன்ஸ் என்னால் ஃபீல் பண்ணவே முடியல. பாட்டு நல்லா இருக்கு, எனக்கு புரியல எனக்கு அது. அப்போ நல்லா கவனிங்க, தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கைக்குள்ள நாம வரணும். பரிசுத்தமான வாழ்க்கைக்கு நேராக பரிசுத்தத்தை குறித்த தாகமுடையவர்களாய் வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆலயத்தில் இருக்கிற அத்தனை பேரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான். அல்லேலூயா. ஆனால் பிரித்தெடுக்கப்பட்டுட்டோமாங்கிறத யோசிக்கணும். ஏதோ ஒரு இடத்துல சிக்கிட்டு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கைக்கு நேராய் போக வேண்டியவர்கள் அங்கே நின்று விடுகிறார்கள். அடுத்த இடத்துக்கு என்ன போக முடியல. அல்லேலூயா. சபையிலோட ஒரு தம்பிக்கு ரயில்வேல போட்டு எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஆனால் இன்னும் என்ன பண்ணல, அப்பாயின்மெண்ட்டே வரல. அவர் அப்புறம் இது முடிச்சிருக்காரு, அப்பெண்டிக்ஸ் முடிச்சிருக்காரு, எல்லாம் முடிச்சிருக்காரு, ஓகே ஆயிடுச்சு, ஆனால் ஜாப் என்ன பண்ண ஆஃபர் கொடுக்கவே இல்லை. புரியுதா அவங்களுக்கு சொல்றது? அது போல
நீங்க எல்லாம் பண்ணியிருக்கலாம், எல்லாமே தெரிகிற மாதிரி இருக்கலாம், ஆனால் அப்பாயின்மெண்ட் ஆகலையே, அந்த பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ள வரலையே. எனக்கு அன்பானவர்களே, தேவன் எடுக்கப்பட்ட வாழ்க்கைக்கு நேராய் நம்மை வர விரும்புகிறார். அல்லேலூயா. வாசிக்கலாம். உபாகமம் 10:8 படிங்க. உபாகமம் 10:8. அக்காலத்திலே உடன்படிக்கை பெட்டியை சுமப்பதற்கும் இந்நாள் வரைக்கும் நடந்து வருகிறது போல கர்த்தருடைய சந்நிதியிலே நின்று அவருக்கு ஆராதனை செய்வதற்கும் அவர் நாமத்தை கொண்டு ஆசீர்வதிப்பதற்கும் கர்த்தர் லேவியின் கோத்திரத்தை பிரித்தெடுத்தார். ஆமா, லேவியின் கோத்திரத்தை பிரித்தெடுத்தார். எதுக்கு? உடன்படிக்கை பெட்டியை சுமப்பதற்கு, அவருக்கு ஆராதனை செய்வதற்கு, பொருட்களை சுத்தம் பண்ணுவதற்கு, எடுத்து வைக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் அதுக்காக ஏற்படுத்துறாராம். பாருங்க எப்படி ஏற்படுத்துறாரு பாருங்க, கவனிங்க. தாவீது பெலிசன் பட்டணத்திலிருந்து கர்த்தருடைய பெட்டியை கொண்டு வரார். கர்த்தருடைய பெட்டியை கொண்டு வரும்போது எதில் கொண்டு வராருன்னா, மாட்டு வண்டியில் வச்சு எடுத்துட்டு வர்றார். ஒரு பெரிய முழக்கம், ரோடெல்லாம் ஒரு பெரிய கம்பீரமாக தான் என்ன பண்ணுது, கர்த்தருடைய பெட்டி வருது. பயங்கரமாக கம்பீரிக்கிறாங்க, எல்லாம் சத்தம் போடுறாங்க. திடீரென்று ஒரு இடத்துல ஒரு பள்ளம் வருது. கர்த்தருடைய பெட்டி என்ன பண்ணுது, விழப்போகுது. விழப்போனோடனே வண்டியில் உட்காந்துருந்த ஊசா என்கிறவன் பெட்டியை தொடுறாரு. தொட்ட உடனே செத்துட்டான். கர்த்தர் அடிச்சிட்டாராம். என்னையா கர்த்தர் என்ன யோசிக்காம அடிச்சிருக்கிறாரு, பெட்டி விழுந்துரும்னு தானே பிடிச்சான், அவனை ஏன் கர்த்தர் அடிச்சாரு அப்படிங்கிற கேள்வி வருது இல்ல. ஏன் அடிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா, இறந்துட்டான், ஸ்பாட்லேயே அவுட்டு. ஏன் என்ன கோவம் ஆண்டவருக்கு? உடன்படிக்கை பெட்டியை தோல்ல சுமந்துக்கிட்டு தான் வரணும். ஊர்ல இருக்கிறவன் மாட்டு வண்டியில் ஏத்திட்டு வர மாதிரி இவனை மாட்டு வண்டியில் ஏத்தினானுங்க, அடிச்சார். கவனிங்க, ஊர்ல இருக்கிற முறைமை அல்ல, நாம் தேவனுடைய பிள்ளைகள், நமக்கு வேறொரு முறைமையை தேவன் கொடுத்திருக்கிறார். வேதத்தின் முறைமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவங்க தெய்வங்களை மாட்டு வண்டியில் வச்சு ஏற்றிட்டு போறாங்க. இதில் அதுக்கு நம்ம சிலையை வச்சு தூக்கிட்டு போக முடியுமா? எங்க இயேசு சாமி இதோ இருக்கார் பாரு, சிலையை கொண்டு, அது அவங்க உடன்படிக்கை, நமக்கு அதுக்குன்னு இல்லை, சம்பந்தம் இல்லை. அவங்க செய்கிற மாதிரியே நாங்களும் செய்வோம். இன்னைக்கு இதெல்லாம் ஒரு ஃபேன்சி ஆகி போச்சு. அவர்களை போல நாங்களும் செய்கிறோம். கொஞ்சம் மாற்றிக்கலாம், கொஞ்சம் என்ன பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கவனிங்க, அது இல்லை, அங்கே வேறு மாதிரி பிரச்சனை உருவாயிடும். ஹல்லேலூயா. நான் புரியுதா? சத்தியத்தை கொஞ்சம் கவனித்து, சிலதெல்லாம் ரொம்ப அழுத்தமாக எங்களால் சொல்ல முடியல, சொன்னால் புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். எல்லா விஷயத்தையும் தான் சரி நாங்கள் இப்படி மாற்றிக்கிறோம், அப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், இல்லை. வேதம் வேறொன்றை போதிக்கிறது. ஹல்லேலூயா. வேதம் வேறொன்றை போதிக்கிறது. கவனிங்க, நல்லபடியா நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னு சொன்னா நீங்க அதெல்லாம் கவனிச்சு தான் ஆகணும். ஹல்லேலூயா. ஆமா பாருங்க, இப்ப நான் லேவியனா, கவனிங்க, நான் லேவியனா, ஆசாரியன், ஆண்டுடைய பணியை செய்கிற ஆசாரியன். எப்படி ஆசாரியன் ஆன? இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டு சொல்றாரு, லேவி கோத்திரத்திலிருந்து எல்லாருமே என்ன பண்ணலாம், கர்த்தருடைய பணியை செய்யலாம். ஆனா வேற கோத்திரத்திலிருந்து வரான் தெரியுமா? வேற கோத்திரம், ரூபன் கோத்திரத்திலோ யூதா கோத்திரத்திலேயோ இல்ல செபுலோன்லோ நப்தலியோ ஏதோ ஒண்ணு, பென்யமீன், எந்த கோத்திரத்து வந்தாலும் அவர்கள் ஆசாரியர்கள். அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு தேவனுடைய தரிசனத்தின்படி தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டு வருகிறவன் தான் யாரு? ஆசாரியன். ஹல்லேலூயா. அப்போ தேவனால, நான் ஏதோ ஒரு கோத்திரத்தில் இருக்கேன், எங்கேயோ இருக்கேன், என்னை தேவன் ஆசாரியனாக தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் நாம ராஜரீக ஆசாரிய கூட்டமா இருக்கிறோம். ஹல்லேலூயா. எப்படின்னா, அவரால் பிரித்தெடுக்கப்படும் பொழுது நாம ராஜரீக ஆசாரிய கூட்டமா மாறுறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து லேவியனா ஆசாரியனா? இயேசு கிறிஸ்து லேவியனா ஆசாரியனா? ஆசாரியன். எப்படி ஆசாரியன்? கார்பெண்டர் வேலை செஞ்சனா இல்லையா? அந்த ஆசாரியர் இல்ல, அது ஆச்சாரி, இது ஆசாரி. புரியுதா? அப்போ அவர் எப்படி ஆசாரியனா? அவர் யூதா கோத்திரத்தை சார்ந்தவர். ஏன் அவரை பிரதான ஆசாரியரா தேவன் ஏன் லேவி கோத்திரத்தில் கொண்டு வராம ஏன் யூதா கோத்திரத்தில் கொண்டு வந்தார் அப்படின்னா, லேவியர்களுக்கு ஒரு விதமான மேட்டிமை இருக்குது உள்ள. என்ன, நாங்க தான் என்னவா இருக்கிறோம், தேவனுடைய வேற யாரும் என்ன பண்ண முடியாது. கர்த்தர் அங்கிருந்து ஆசாரியத்துவத்தை பிரிக்கிறார் பாருங்க. இயேசு கிறிஸ்துவையே ரட்சகரையே ஆசாரியனாக நிறுத்துகிறார். அவர் தான் நம்ம எல்லாருக்கும் பிரதான ஆசாரியராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இதை பேசணும்னா நிறைய இதுல எடுத்து பேசலாம். அது
நிறைய கோணத்தில் அதை பார்க்கலாம், அவர் பிரதான ஆசாரியராக ஏன் வந்தார்ன்றதை. அப்போ நம்ம கவனிங்க. அப்போ தேவன் நம்மை ஒவ்வொரு குடும்பத்திலிருந்து, ஒவ்வொரு விதமான பின்னணியிலிருந்து தேவன் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஆமா. அப்ப நம்ம பிரித்தெடுக்கப்பட்ட நோக்கம் புரியாம இஷ்டத்துக்கு தாறுமாறா ஓடக்கூடாது. நாம விசேஷமானவங்க, நாம தெரிந்து கொள்ளப்பட்டதிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒவ்வொரு காரியத்தை வைத்து பிரித்தெடுக்கிறார். ஒவ்வொரு காரியத்துக்கு பிரித்தெடுக்கிறார். இங்கே எனக்கு ஒரு முன்மாதிரி வச்சிருக்கிறார், அவ்வளவுதான். என்ன ஒரு முன்மாதிரியா வச்சிருக்கிறார், எனக்கு இந்த பணியை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமா. இன்னைக்கு கொஞ்சம் பாட்டு, ஒரு 10 பாட்டு, ஒரு 40 வசனம் தெரிஞ்சதுன்னா என்ன ஆயிடலாம், நல்லா ஒயிட் நைட் போட்டு அக்கில் ஒரு பைய வச்சுக்கிட்டு தோத்திரம் தோத்திரம் போயிடலாம். கண்ட ஆளை வீட்டுக்குள்ள ஏத்தாத, கேடு வரும். என்ன உனக்கு தீர்க்க தரிசனம் சொன்னா, அது சொன்னா, அது சொன்னா, சும்மா அங்கே போய் தலை நீட்டி நின்னா வராத தலைவலி வந்து சேர, ஞாபகம் இருக்கட்டும். அல்லேலூயா. ஆமாம். அங்கங்கே ஓடக்கூடாது. இவங்க தீர்க்கன்னு சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, இங்கே சொன்னாங்க, அங்கே சொன்னாங்கன்னு ஓடக்கூடாது. நோவா கப்பல் புதுசாக ஒருத்தர் செஞ்சார், ஒரு கூட்டம். நாடு பேரை மறந்து, நைஜீரியாவா, நைஜீரியா நினைக்கிறேன். மேபி அவர் பெரிய கப்பலை செஞ்சு இருக்கிறலாம் சொத்துலாம் விற்று எடுத்துன்னு வந்துட்டான். உலகம் அழிய போகுது, எல்லாம் என்ன பண்ண போகிறான், கப்பல் நமக்கு தான் ரெடி பண்ணி கப்பல்லாம் கட்டிட்டான், கட்டிட்டு போக போகுது, எல்லாம் போக போகிறோம்னா உலகம் அழியல. அவர் இப்போ நான் ஆண்டுகிட்ட பேசி டேட்டை மாற்றிட்டேன்றார். அவர் ஆண்டுகிட்ட பேசி என்ன பண்ணிட்டாரா, டேட்டை மாற்றிட்டாரா. இப்படிப்பட்ட கள்ள தீர்க்கதரிசி எழும்புவார்கள். இப்போ ஏஐ வந்திருக்குல்ல, ஏஐ, இப்போ ஏ அட்வான்ஸ், ஏஜியா, என்னது இது, ஏஇஜியா, புதுசாக இன்னொரு அட்வான்ஸ் ஒன்று வந்திருக்கு. அது இன்னும் ஃபுல் இதில் வரல, அதாவது முழு வீச்சில் வரல. அப்போ அந்த ஏஐ எதுக்காக வந்திருக்குது, உங்கள் ஒரே ஒரு மூஞ்ச மட்டும் ஃபோட்டோ மட்டும் கொடுத்தா போதும், அதை வச்சு உங்கள் உடம்பு அதை என்ன பண்ணிவிடும், எல்லாம் ரெடி பண்ணி வீடியோ ஓடுறதுக்கு, ஆடுறதுக்கு, பாடுறது எல்லாமே வந்துடும். அதில் இது வந்தது காரணம் இன்னும் டெவலப் ஆகும். அது ரொம்ப பக்காவாக கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு வரும். அந்த அளவுக்கு ஏன் அதெல்லாம் வரும்னா, பைபிளில் படிச்சிங்கன்னா மத்தேயு சுவிசேஷம் சொல்லப்பட்டிருக்கு, இயேசு அங்கே இருக்கிறார், இங்கே இருக்கிறார், வீட்டில் இருக்கிறார், மாடியில் இருக்கிறார், அந்த நாட்டில் இருக்கார், இங்கே இருக்கிறான்னு சொல்லுவாங்க. அது வரும். ஏன்னா அப்படி அந்த ஏஐ கம்ப்ளீஷன் ஆகும்போது தான், முடிவு வரும்போது தான் இயேசு கிறிஸ்து வந்து விட்டார்னு சொல்லுவான். மக்கள் எல்லாம் கன்ஃபியூஸ் ஆவாங்க, வந்துட்டார் போல. நான் பார்த்தேன், தத்ரூபமாக இருந்துச்சுயா. அந்த அளவுக்கு பக்காவா அந்த ஏஐ ரொம்ப பக்காவா வரும். இதெல்லாம் கடைசி காலத்தின் அடையாளங்கள். அல்லேலூயா. அதனால நம்ம இப்படியே தள்ளாடிக்கினே போகலாம், அப்படியே நம்ம இஷ்டப்படி ஆடிக்கினே இருக்கலாம்னு நினச்சின்னா பரிதபிக்கப்பட்டவர்களாய் மாறிவிடுவீர்கள். புரியுதா? எல்லாமே டெம்பரவரி தான். எப்போ கூடாரத்தை தூக்கணும்னு தெரியாது. இந்த தேகம் அழியும் கூடாரம், இதை நம்பி யார் பிழைப்பான்? இந்த தேகம் அழியும் கூடாரம், இதை நம்பி யார் பிழைப்பான்? இந்த தேகம் அழியும் கூடாரம், இதை நம்பி யார் பிழைப்பான்? என் பிதா வீட்டில் வாசஸ்தலங்கள் உண்டு, இயேசுவோடு நான் குடியிருப்பேன். நல்லா தட்டுறீங்க, சாணி தட்டுற மாதிரி. நல்லா அழகாக ஒரு அழகாக ஏற தட்டினா பாட்டே நிற்குது, ஸ்ட்ரக்காகி நிற்குது. இந்த தேகம் அழியும் கூடாரம், இது அழிஞ்சிடும். அது அங்கே ஒரு வாசஸ்தலம் நம்ம கட்டப்பட்டிருக்கிறது, அங்கே போய் அதுதான் நமக்கு நிரந்தரமான ஒரு கூடாரமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமாம். நல்லா கவனிங்க. அப்போது ஏதோ சொல்ல வந்தேனே, ஏஐ. அதனால் இந்த ஏஐ டெக்னாலஜி நீங்கள் ஏதோ யதார்த்தமாக என்ன டெவலப்மெண்ட், என் மூஞ்சி சூப்பராக வந்துச்சு, அப்படியே கருப்பாக இருப்பாங்க, அதை பார்த்து செம்ம விளையாடும். அப்படியே மூஞ்சில் மூக்கெலாம் ஒரு மாதிரி இருக்கும். மூக்கை சின்னது பண்ணிக்கலாம், கண்ணை பெருசாக்கலாம், வாய் பெருசாக்கலாம், வாயை சின்னதாக்கலாம், காது பெருசாக்கலாம். எல்லாமே என்ன இருக்குது இன்றைக்கி, எல்லாமே ஏற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம், அவ்வளோ அழகாக பண்ணிக்கலாம். புரியுதா? இதெல்லாம் நல்ல அழகாக இருக்குது. இது வந்தது ஏன் தெரியுமா? இதுக்கு தான் வந்திருக்கு. ரியல்லாக பார்ப்பீங்க, காலங்கள் தாமதிக்குமே. ஆனால் அல்லேலூயா, நம்முடைய நாட்கள் அது கவனிக்கும்படி கர்த்தர் வச்சிருப்பாருன்னா. அப்போ
அப்போ கடைசி காலங்கள் இருக்கிறோம். நாம புரிஞ்சுக்கணும், நாம தேவன் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். உங்களையும் என்னையும் இந்த பரிசுத்த வாழ்க்கை பிரித்தெடுக்கப்பட்ட நோக்கத்தை புரிந்து கர்த்தருக்கு பிரியமான ஜனங்களாய் வாழ்ந்து விடுங்கள். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். என்னாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்க. என்னாகமம் 31:3. மோசே ஜனங்களை நோக்கி, கர்த்தர் நிமித்தம் மீதியானிடத்தில் பழிவாங்கும் பொருட்டு உங்களில் அவர்கள் மேல் யுத்தத்திற்கு போகத்தக்கதாக மனிதரை பிரித்தெடுங்கள். ஆமா, யுத்தத்திற்கு போகிற மனிதர்களை பிரித்தெடுங்கிறார். ஒரு இடத்துல சொல்றாரு, நீங்க இந்த என்னாகமத்தில் லேவியாகமத்திலாம் படிச்சீங்கன்னா மிருக ஜீவன்களை கூட முதல்ல பிறந்தெல்லாம் பிரிங்கிறார். அப்புறம் மனுஷங்களை முதல்ல பிரிங்கிறார் லேவியன்ல. கவனிங்க. அப்போ தேவனுடைய பிரித்தெடுப்பு இங்க பாத்தீங்கன்னா யுத்தம் செய்வதற்கு பிரித்தெடுக்க சொல்றார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, எதுக்காக? மீதியானியர்களை அழிக்கும்படி பிரிக்க சொல்றார். அப்போ சபையில் என்ன பண்ணணும்னா, சண்டை போடுறதுக்குன்னு ஆட்களை ரெடி பண்ணணும். ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு பசங்க சில பேர்லாம் இருக்காங்க, தம்பிங்களா கட்டை எப்படி சுத்துறது, கொம்பு சுத்துறது எப்படி, அடி கொடுக்குறது எப்படி, என்ன கூப்பிட்டு என்ன பண்ணிடலாம், விட்டுடலாம், இறக்கி விட்டுடலாம், கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்துட்டு போங்க. சில சகோதரிலாம் இருக்காங்க, இறங்கி என்ன பண்ணுங்க, எப்படி வண்டியாக கேட்கறது, வா சண்டை போகிறதுக்கு, வதைக்கிறதுக்கு, திட்டுறதுக்கு இறக்கி விட்டுருவோம். அதுக்காக சொல்லியிருக்கார் ஆண்டவர், யுத்தம் செய்ய அப்படின்னா சத்ருவோடு யுத்தம் செய்வதற்கு வானமண்டல சேனைகள், பொல்லாத சேனைகள், அந்தகார சேனைகள்லாம், அந்தகார ஆவிகள்லாம் குடும்பங்களை கெடுக்குது. உங்களுக்கு தெரியுமா? ஒரு ஊரில் குறி சொல்கிற என்னைக்கு வந்தானா ஊரில் இருக்கிறவங்களாம் கேடு வந்துச்சுன்னு அர்த்தம். அவனுடைய வேலை என்னன்னா, ஒவ்வொரு ஆவியை அவுத்து விட்டு பிஸ்னஸ் பழப்பு போஸ் ஆடுவானா என்ன பண்ணான் அவன், ஒவ்வொரு ஆவியை அவுத்து விட்டு போய் ஒரு 2 கலாட்டை பண்ணிட்டு வரான். நேரம் ஐயா நேரம் நிற்பாங்க அங்கே வந்து. அல்லேலூயா, அல்லேலூயா. இதே தான். அப்போ நல்லா கவனிங்க, அந்த அந்தகார ஆவிகளோடு நாம் போராடுவதற்கு நிற்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் யுத்தம். இந்த பொல்லாத சேனையோட யுத்தம் பண்ணும்படி நிற்கணும். அல்லேலூயா. இந்த ஊர் உள்ள வரும்போது அவ்வளவு பிசாசு போராட்டங்க. வீட்டில் இருந்தால் டெய்லி வந்துக்கினே இருப்பாங்க. காலையில இருந்து சாப்பிட நேரம் இருக்காது. போய் சொல்ல பிசாசு ஓட்டினே இருக்கணும். அவ்வளோ பிசாசு கிரிய. ரோட்டில் இந்த பின்னாடி இருக்கு கன்னியம்மன் நகரில், ரோட்டில் 6 மணி போனால் அவ்வளோ உருட்டும், தூக்கு மாட்டி சத்தெல்லாம் உருண்டு போகணும். ஒரே அலறல் சத்தமாக இருக்கும். வீட்டு உள்ள திடீர்னு உள்ள ஓடுற சவுண்டு, டபால்லாம் எல்லாம் விழுந்து அப்படி நடக்கும். உள்ள டி பிளாக்ல ஏகப்பட்ட பிரச்சனை நைட்டில். கரெக்டா? உண்மையா இல்லையாம்மா? டி பிளாக்கு அப்படியே பார்க்குறீங்க மூஞ்சிய, உண்மைதானே? இந்த லாஸ்ட் ஸ்ட்ரீட்லலாம் போகவே முடியாது. நைட் நேரத்தில் அவ்வளோ பிசாஸ் போராட்டம். ஆமாம் தானே? அவ்வளோ பிசாஸ் போராட்டம் டி பிளாக்ல, அவ்வளோ ப்ராப்ளம். இதோ இந்த முனையில் இங்கே அவ்வளோ பிசாஸ் போராட்டம். வந்து உபவாசம் போட்டு ஜோம் பண்ணி சில காரியங்கள்லாம் அதெல்லாம் அவைகள்லாம் அடக்கிறதுக்கே எங்களுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அசுத்தாவின் போராட்டம் அவ்வளோ மோசமாக இருக்கும் இந்த ஊர் உள்ள. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அப்போ ஏன் அதிகாலை ஜெபம் வைக்கணும்? என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? எதுக்கு 21 நாள் ஜெபம் வைக்கணும்? குடும்பங்களிலே போராடுகிறான் பிசாசு. குடும்பத்துக்கு விரோதமா பிசாசானவன் எல்லாரையும் பாதிக்கிற மாதிரி உங்களையும் பாதிக்கிறதுக்கு என்ன பண்றான்? ட்ரை பண்றான். நம்மையும் பாதிக்கிறது என்ன பண்றான்? அதனாலதான் குடும்பங்கள்ல ப்ராப்ளம் வருது. பிசாசுக்கறி வந்து வேலை செய்யுது. அதுக்கு தான் முழங்கால் படியிட சொல்றேன். அதுக்கு தான் ஜெபம் பண்ண சொல்றேன். அதுக்கு தான் இந்த ஜெபம் நமக்கு பத்தலன்னு தானே சொல்றேன். புரியுதா உங்களுக்கு? ஜாமக்கார ஜெபம் எதுக்கு வைக்கணும்? வேலை இல்லையா? இந்த சண்டே வேணா அடுத்த சண்டே இடையில வெள்ளிக்கிழமை மட்டும் வச்சா போதும்ல. ஏன்? ஜெபிக்க ஜெபிக்க சத்ருவின் அதிகாரங்கள் விழுந்து போகும். அல்லேலூயா. பிசாசின் போராட்டங்கள் விழுந்து போகும். மந்திரம் பண்றவன், சதி பண்றவன், ஏவல் விடுகிறவன் இப்படிலாம் எழும்பிட்டே இருப்பான். கர்த்தருடைய பிள்ளைகள் நின்று ஜெபித்தால் தேவன் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்போ யுத்தம் செய்வதற்கு அதுதான் ஜெபிக்கிறதுக்குன்னு பிரித்தெடுக்கப்பட்டவங்களா வரணும். தூக்கம் வருது பாஸ்டர், டைம் இல்லை பாஸ்டர், இடுப்பு குறையுது பாஸ்டர், வேலை, இப்படிலாம் சொன்னீங்கன்னா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. தேவன் பிரித்தெடுக்கிற இடத்துக்கு நீங்கள் வந்துடணும். ப்ரேயர் வாரியர்ஸாக ஆயிடணும். எந்த நேரத்துக்கும் ஜெபிக்கிறதுக்கு வந்துடணும். எனக்கு பிடிச்சது சின்னமலை நியூ லைஃப் சர்ச்சில் பிடிச்சது ஒரே ஒன்றா, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். வெளியே பெரிய மீன் ப்ரேயர் வாரியர்ஸ் வேணும். எத்தனை ப்ரேயர் வாரியர்ஸ் வேணும்னு கேட்டால் எவ்வளோ பேர் வேணும்னு கேட்பாரான். 500 வேணுமா, 1000 வேணுமா?
500 பேர்னா 500 பேர் ஜெபிக்கிறதுக்குனே போவாங்க. 1000 பேர்னா 1000 பேர் போவாங்க. சபையில ஜெபிக்கிறதுக்குன்னா ஒரு 100 பேர் அட்டன் டைம் வந்து நிக்கணும். அப்படியே தேவ சமூகத்தை விண்ணப்பம் செய்யணும். அப்படி விண்ணப்பம் செய்யும் போது நாம வெற்றி எடுத்துக்கிட்டே இருப்போம். திருச்சபை ஜெபிக்கிறத விட்டுட்டா வெற்றி கிடைக்காது, தோல்விதான் கிடைக்கும். திருச்சபையில முழங்கால் போடுகிற பிள்ளைகள் எழும்ப எழும்ப திருச்சபைக்கு வருகிற அத்தனை குடும்பம் வெற்றி அடையும். பதில் வராத ஒன்றுமே இருக்காது. அல்லேலூயா. திருச்சபையில முழங்கால் போட்டு நிற்கிறவர்கள் எல்லோரும் போர் சேவகர்களாய் இருக்கிறீர்கள். நீங்கள் யுத்த வீரர்களாய் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆமா, ஆலயத்துல முழங்கால் நிற்கிறவங்க தான் யுத்த வீரர்கள், அவர்கள் தான் போர் சேவகர்கள். தேவன் அதற்காக உங்களை பிரித்தெடுக்கிறார். அதுக்கு நீங்க வாங்க, நீங்க போர் வீரர்களா மாறணும், யுத்தம் செய்கிறவர்களா மாறணும். மனுஷங்கிட்ட இல்ல, அந்தகார ஆவிகளோடு கூட, பொல்லாத சேனைகளோடு கூட, துரைத்தன ஆவிகளோடு கூட நில்லுங்கள். உங்க வாழ்க்கை ஜெயமா மாறிடும். அதுக்கு நீங்க நிக்க திராணி இல்லாம போனீங்கன்னா நீங்கள் பலவீனர்கள், நீங்கள் நோயாளிகள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. வாசிக்கலாம் யோசுவாவின் புஸ்தகம் 8:12. இதோட முடிச்சிருவோம். யோசுவா 8:12 வாசிக்கலாம். ஏறக்குறைய 5000 பேரை பிரித்தெடுத்து அவர்களை பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவே பட்டணத்தில் மேலண்டையிலே பதிவிடையாக வைத்தான். பாருங்க, இருக்கிற மக்கள் 5000 பேர் பிரிச்சான். 5000 பேர் பிரிச்சு பதிவிடை என்னது? கண்ணி வைக்கிறதா, பதிய வைக்கிறதா? இப்போ இன்னைக்கு காலங்கள்ல என்னன்னா பாம்பு வைக்கிறது இல்ல, அப்படிதானே? போயிட்டு என்ன பண்றான், போய் பாம்பு வச்சுட்டு வரான், யாருக்கு தெரியாம. அது ஒரு பதிவிடை தான். அதை போல அன்னைக்கு ஆயி பட்டணம் இஸ்ரேல் மக்களை பயங்கரமான தோல்வி அடைய வச்சுட்டாங்க. இவங்க அடுத்தது இவங்க என்ன பண்ணன்னு தெரியல. இவங்க கர்த்தர் சொல்றாரு, பதிவிடை வைக்கிற பத்தி பேசுறாரு. யுத்தம் நடக்குது, இவங்களை முன்னாடியே போக சொல்லிட்டான். முன்னாடியே போயிட்டு ஒவ்வொரு குறிப்பிட்ட தெருக்கள்ல ஊர்கள்ல போய் 5 பேர் 4 பேர் அங்கங்க ஒளிஞ்சிருந்துட்டு யுத்தம் பண்ணும்போது அவன் ஊரை கொளுத்திட்டான். மக்களுக்கு இங்கேயும் போக வழி இல்லாம அங்கேயும் போக வழி இல்லாம செத்து போனார்கள் ஆயி பட்டணத்தார். ஒரு மிகப்பெரிய வெற்றி உண்டானது. அப்படின்னா நாங்களாம் ஊரை கொளுத்தணுமா பாஸ்டர்? நீ ஊரையும் கொளுத்தோம்னா பாம்பு வைக்க வேணாம். என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்களும் நானும் பதிவிடை வைக்கிறவங்களா இருக்கணும். நீங்க இருக்கிற இடத்துல உங்க தெருவுக்காக, உங்க பட்டணத்துக்காக, உங்க சுற்றி இருக்கிறவர்களுக்காக ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில ஜெபிக்கும் போது அங்கே பற்றி எரியும் அசுத்தாவிகள் விழும், சத்துருக்கள் விழுந்து போவார்கள், சத்துருக்கள் தோற்று போவார்கள். நீங்களும் நானும் ஜெயிக்கிறவங்களா இருப்போம். அல்லேலூயா. தேசத்துல கிரியை செய்கிற, பட்டணத்துல கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள் வேலை செய்யாம போயிடும். கொலையின் ஆவி, எரிச்சலின் ஆவி, சண்டையின் ஆவி, அங்க விபச்சார ஆவி, வேசித்தன ஆவி, பொல்லாத ஆவி ஏன் செயல்படுதுன்னா இருக்கிற இடத்துல விசுவாசிகள் ஜெபம் பண்ணல. அதனால்தான் பிசாசு எந்திரிச்சு ஆடுறான். ஜெபம் பண்ண முடியலையே, என்ன பண்ணலாம்? நல்லா சட்டி சோறு தின்னுட்டு கவுந்து தூங்கிடலாமா? ஜெபிக்கிறது கிடையாது, பைபிள் வாசிக்கிறது கிடையாது, உபவாசிக்கிறது கிடையாது. குடும்பமா எத்தனை பேர் உபவாசிக்கிறீங்க? வீட்டில் குடும்பமா உபவாசம் போடுறீங்களா? யாராவது போட்டுறாதீங்க. நல்லா 3 வேளை தின்னுங்க. நல்லா குடும்பமா அமர்ந்து மாசத்துல ஒரு நாளோ இல்ல வாரத்துல ஒரு நாளோ இல்ல ஒரு வேளையோ குடும்பமா அமர்ந்து உபவாசித்து ஜெபியுங்கள். நீங்க இருக்கிற இடத்துல நீங்க அக்னி ஜுவாலையாய் மாற மாற உங்களை சுற்றி இருக்க, உங்கள் தெருக்கள் இருக்க அசுத்தாவிகள் அடங்கும். இந்த தெருவில் ஒரே பிரச்சனை ஆகுது. நீ போயுமா பிரச்சனை இருக்குது? போனதுக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் அதிக பிரச்சனை ஆகுது. நீ அங்க போய் முழங்கால நின்று முழங்கால் ஊன்றி ஜெபிக்க ஆரம்பி, அசுத்தாவிகள் நடுங்கும். அந்த எல்லைக்குள்ளேயே, அந்த தெருவுக்குள்ளேயே வராது. அல்லேலூயா. இங்க ஜெபிக்கிற ஜெபம் இந்த தெருவுக்குள்ளே அசுத்தாய் வரதுக்கு பயப்படுது. அசுத்தாய் பிடிச்ச வரமாட்டான். இந்த பக்கம் வரமாட்டேன், இந்த பக்கமும் வரமாட்டேன். அல்லேலூயா. எங்கேயோ அங்க முருகர் கோயிலாண்டியே வரமாட்டேன்னுது, இன்னொன்னு பார்த்தா அங்கேயே வரமாட்டேன்னுது. அல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்க 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 உங்கள் எல்லைகளை விட்டு சத்துருக்கள் ஓடி போவார்கள். உங்கள் எல்லைகளிலே சமாதானம் நிற்கும், உங்கள் எல்லைகளில் ஆசீர்வாதம் இருக்கும், உங்கள் எல்லைகளிலே கர்த்தர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் உங்களை வைப்பார். அல்லேலூயா. அசுத்தாவியை கண்டு ஐயோ கண்ணு முன்னா இருட்டா தெரியுது, கண்ணு முன்னா இருட்டா தான் தெரியும், ஏதோ அப்படி போன மாதிரி தெரியுது, என்ன போச்சு அங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. அசுத்தாவிக்கு நீ பயப்பட வேண்டாம்.
உன்னை கண்டா, உனக்குள்ள இருக்கிற இயேசுவை கண்டா அசுத்தாவிக்கு பயம், விக்கிர தோப்புகளுக்கு பயம், குறி சொல்லுகிற ஆவிக்கு பயம். அல்லேலூயா சொல்லுங்க. எனக்குள்ள இருக்கிற பெரியவர், உனக்குள்ள எனக்குள்ள இருக்க பெரியவர்னா உன்னையும் என்னையும் கண்டா சத்ரு நடுங்குவான், பயப்படுவான். மந்திரவாதி பயப்படுவான், குறி சொல்றவன் பயப்படுவான், எதிரா நிக்கிறவன் பயப்படுவான், சதி பண்றவன் பயப்படுவான், எதிரா துணிஞ்சு நிக்கிறவன் வாய் திறந்து பேசுறவன் பயந்து நடுங்கி போவான். அல்லேலூயா. உனக்குள்ள அக்னி ஜுவாலை இருந்தால், உனக்குள்ள கர்த்தருடைய வல்லமை இருந்தால், நீ வல்லமையான காரியங்களை செய்வாய். நம்மளை எழுது